உங்களுக்கு பலா பிரியாணி அதனுடைய மதிப்பு தெரியாமல் மக்கள் இருக்கிறதால அந்த விலை மதிப்பற்ற அந்த பலாவை பிரியாணி செய்கிறது எப்படின்றது உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹரிதாஸ் ஜாக் யூடியூப் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். என் பேர் ஹரிதாஸ். விவசாய குடும்பத்தில் கடலூர் மாவட்டத்தில் பத்திரக்கோட்டையில் பிறந்து வேளாண்மை துறையில் ஒரு 36 ஆண்டு காலம் பணிபுரிந்து பலாவின் அருமை பெருமைகளை தமிழக மக்களுக்கும் உலகம் முழுக்கும் கொண்டு சேர்க்குற ஒரு தலையாய பணியை செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு பலா பிரியாணி அதனுடைய மதிப்பு தெரியாமல் மக்கள் இருக்கிறதால அந்த விலை மதிப்பற்ற அந்த பலாவை பிரியாணி செய்கிறது எப்படின்றது உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. பலா பிரியாணி செய்யறதுக்கான தேவையான பொருட்கள்: பட்டை, கிராம்பு, ஜாதிபத்திரி, பிரிஞ்சி இலை, சோம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கஸ்தூரி மேத்தி, பிரியாணி தேவையான மசாலா பொருட்கள். அடுத்தது பிரியாணி மசாலா தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். சில்லி பவுடர், சிக்கன் மசாலா, கறி மசாலா பொடி. பிரியாணிக்கு தேவையான காய்கறிகள்: வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, தேவையான அளவுக்கு காலிஃப்ளவர் பூ, நம்மளை சேர்க்கக்கூடிய தழை வகைகள் புதினா, மல்லித்தழை, முந்திரி பருப்பு அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்று போட்டுக்கலாம். இதில் வந்து பலா பிரியாணினா 65 போட்டு வச்சுருக்கோம். இதை வந்து பிரியாணி கூட சேர்த்துக்கலாம் நம்ம. அடுத்தது வந்து நமக்கு பலா சக்கையில் இது சொலையில் நமக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா 65 மாதிரி செஞ்சு சேர்த்துக்கலாம். இதுக்கு இஞ்சி பேஸ்ட்டு, பூண்டு பேஸ்ட்டு. அது இது அரிசி பாசுமதி அரிசி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் என்னென்ன மசாலா போட்டு செய்கிறோன்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பிரியாணி தேவையான என்னென்னா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நெய் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதங்கின பிறகு அந்த மசாலா வச்சுருந்தோம் பாரு எல்லாத்தையும் அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம். கொதிக்க விட்டு திருப்பி கொதி வந்ததும் அரிசியை வந்து ஊற வச்ச அரிசி அதில் போட்டு அரை பதத்தில் தம் கட்டி வச்சிட்டோம். அந்த ஏற்கனவே 65 போட்டிருந்தோம்ல அதையும் அதில் கொட்டி கிளறி தம் கட்டி ஒரு 25 நிமிஷம் பிரித்தா நமக்கு பிரியாணி ரெடியாகும். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 10,000 ஏக்கர் பலா சாகுபடி ஆகிட்டுருக்கு. வருஷத்துக்கு வருஷம் வந்து பலா சாகுபடி கொஞ்சம் உயர்ந்துக்கிட்டு வருதுங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ பிப்ரவரி மார்ச் மாதத்தில் அதிக அளவில் பிஞ்சு கிடைக்கும். ஆனால் அந்த பிஞ்சை எப்படி பயன்படுத்துன்னு தெரியாத மரத்துங்க பாழாகிற பலா பிஞ்சை பிரியாணியாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு காணொலி தான் இப்போ நீங்கள் பதிவு பண்ணிகிட்ருக்கோம். அந்த பலா பிஞ்சை அரைங்களை துண்டா நறுக்கி அதை சிக்கன் 65 மாதிரி வறுவல் பண்ணி அதோட அரிசி மற்ற மசாலா காய்கறிகள்லாம் சேர்த்து அற்புதமான ஒரு விருந்துக்கு இந்த பலா பிஞ்சு பிரியாணி செஞ்சுருக்கோம். இதை எல்லோரும் சாப்பிட்டோம்னா ஆரோக்கியம் கூடும். நமக்கு வீணாகிற பலா வந்து ஒரு சிறந்த காய்கறி, நார்ச்சத்து உள்ளது, உடம்புக்கு ஆரோக்கியம் கூடும். அதனால் எல்லோரும் வந்து நம்ம குடும்ப விழாக்களில் பிரியாணி இல்லாமல் விழா இல்லைன்றது மாறிச்சுன்னா நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய, அதாவது குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய நம்ம தோட்டத்தில் கிடைக்கக்கூடியதை நம்ம கடலூர் மாவட்டமும் மற்ற பயிரிடக்கூடிய விவசாயிகள்லாம் அவங்களோட குடும்ப விழாவில் பலா இல்லாமல் ஒரு விழான்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது விழா இல்லை. பலா இருந்தால்தான் ஒன்று பலா பிரியாணி இருக்கணும், இல்லைன்னா பலா வந்து பொரியல் இருக்கணும், இல்லை பலா கூட்டு இருக்கணும், இல்லைன்னா பலாவில் வந்து மில்க் ஷேக் இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்டங்கள் செய்யக்கூடிய சிந்தனை உருவாச்சுன்னா பலாவினுடைய மதிப்பு கூடும், நம்முடைய ஆரோக்கியம் கூடும், தமிழக மக்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமாக வாழ்த்துக்கிற சந்தர்ப்பம் கூடுன்றது இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்.